தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம் சொல்கிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கவேன் ஆக்குவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வலைக்குள் விழ வேண்டும். இந்த வலைக்குள் விழுவதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் யாரை கொண்டு யார் மூலமாக இன்றைக்கு வலை வீசப்பட்டது. அந்த வலையிலே நீங்கள் நாம் இருக்கிறோம் என்றால் அது பெரிய ஒரு ஆச்சரியமான அனுபவம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்வோர் சற்று கவனித்து நீங்கள் நாளும் பார்க்க வேண்டும். இதனால் ஆவிக்குரிய ஒரு செய்தியாக மீன் பிடிப்பவரையை நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். அவர்களுடைய தொழில் என்ன, அந்த தொழில் மீது எப்படி நாட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் கவனித்து பார்க்கும்போது அந்த மீன் பிடிக்கக்கூடிய வாழ்க்கை மிகவும் ஒரு கடின உழைப்பாக இருக்கும், விடாமுயற்சியாக இருக்கும். அதில் ஒரு தொழில் யுக்தி அவர்கள் வைத்திருப்பார்கள். இவையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த மீன் பிடிப்பனாக அவனுக்கு காணப்படுவான். அதே குணங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் ஒரு கிறிஸ்துவரையும் காணப்பட வேண்டும். அநேக சகோதரர்களை இந்த நாளிலே இயேசு ஒன்றை அழைத்து வர வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மேலான ஒரு பொறுப்பு. ஒரு நாள் ஒரு வேத பாடத்திலே ஒரு ஆசிரியர் அந்திரேயாவையும் சீமாரையும் இயேசு அழைத்த விதத்தையும் அவர்கள் மனிதனை பிடிக்கிறவர்களாக எவ்வாறு மாறினார்கள் என்பதை சிறப்பாக அங்கே ஒரு சிறுவர்களுக்கு ஒரு வேத பாடம் நடத்தி கொண்டிருந்தார். மாணவனை பார்த்து மனதில் பாடம் சிறப்பாக பயந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலே ஆசிரியை பின்வருமாறு கேட்டார். என்ன ஒரு கேள்வி கேட்டால், இப்பொழுதெல்லாம் மனிதரை பிடிப்பது யார் என்று கேட்டார் அந்த ஆசிரியர் மாணவனை பார்த்து. அதற்கு மாணவன் ஒரு பதில் சொன்னான், உறக்கமாக பதிலளித்தார், இப்பொழுதெல்லாம் மனிதரை பிடிப்பது போலீஸ்காரர் என்றான். இது ஒரு சிரிப்பான ஒரு காரியம் இருந்தாலும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை ஆசிரியர் பயன்படுத்தி கொண்டார். எனவே சட்டத்தை காப்பவர்களும் ஆத்ம ஆதாயம் செய்வர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாணவர்களுக்கு அவர் விளக்கி கூறினார். குற்றம் புரியும் நபர்களையும் போலீஸ்காரர் பிடித்து நீதிபதிக்கு முன்பாக நிறுத்துவார்கள். ஆனால் ஆத்ம ஆதாயம் செய்வர்கள் குற்றம் புரியும் நபர்களை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்துவார்கள். எனவே ஒரு பெரிய ஆச்சரியமான அனுபவத்தை இந்த பாடம் கற்றுத்தருகிறது. குற்றம் புரியக்கூடிய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்துவார்கள் என்று சொன்னார். ஒரு மனிதன், ஒரு மீனவன் ஒரு மீன் பிடிப்பது போல இரட்சகருமாகிய மனிதரை நாம் பிடிப்பதில்லை. ஆனால் நமது சிறந்த ஒரு பக்தியான வாழ்க்கை முறையும் பக்தி விரத்துக்கு ஏதுமான வார்த்தைகளுமே நம் கிறிஸ்துவனை நம்மை வழிநடத்த முடியும். உங்கள் வாழ்வில் சுவிசேஷத்தின் நகலாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருந்த அந்த நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசுடைய அந்த உருக்கமான அன்பை யாரோ ஒருவர் நமக்கு அன்று அறிவித்ததனால் அந்த வலைக்குள் நாம் எழுந்திருக்கிறோம். யாரோ ஒருவர் அந்த மீனை போல நமக்கு வீசி வரையிலே நாம் இருக்கிறோம் என்றால் அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு போதைகள் மூலமாக அந்த வலை வீசப்பட்டது, அதில் இருக்கிறோம். நீங்கள் நானும் இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய கரத்திலே அந்த வலை இருக்கிறது. அந்த வலையை நீங்களுமாக உலகத்திற்கு செல்ல வேண்டும், வீச வேண்டும். அநேகரை அந்த வலைக்குள் சிக்கி கொண்டு வந்து இயேசு ஒன்றை சேர்க்க வேண்டும். இதான் நம்முடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் செல்லுவோம். இரட்சகருடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக ஒரு பார்த்துக்கொள்கிற பிள்ளைகள் ஒரு வருடத்திற்கு அல்லது ஒரு குடும்பம் ஒரு ஆத்மாவை இயேசுவை நாம் கொண்டு சேர்ப்போம். தீர்மானம் செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.